ஹலோ வணக்கம். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ல நீங்க கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேர்லயே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ கண்ட்ரோல்னா நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி கண்ட்ரோலா வச்சுக்கிறது. கரெக்ட்டுங்களா? கண்ட்ரோல் அப்படின்றது இங்கிலீஷ் மீனிங் பார்க்கும்போதும் சரி, தமிழ் மீனிங் பார்க்கும்போதும் சரி, ஒரு கண்டிஷனை சார்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வருது. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆர்டர். அப்ப கண்டிஷன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்ல கண்டிஷனை கொண்டு வர போறோம். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றது, ஹையர் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்லாம் எப்படி பண்றதுன்னு இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பிளேஸ் தி வைட்டல் ரோல் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப், ஃபார் லூப், வைல் லூப்னு இருக்கு. இந்த மாடியூல்ல நீங்க இனிஷியல் லெவல்ல இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, இஃப் எலிஃப்னா என்ன, ஃபார் லூப்னா என்னன்னு படிக்க போறீங்க. வைல் லூப் நீங்க டீப் லேர்னிங் வரும்போது படிப்பீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்றேன். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்றதுக்கு ஸோ உங்க முன்னாடியே ப்ராக்டிஸ்க்காக நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சர்ச்சுக்கு போறோம், அனஹோண்டா டைப் பண்றோம், அனஹோண்டா ப்ராம்ப்ட் வந்து கிளிக் பண்றோம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்ததும் ஆக்டிவ் நான் எஃப் கோலன்ல சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ எஃப் கோலன்ல தான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி இருக்கு. எஃப் கோலன் போட்டு சிடி ஸ்பேஸ் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா இந்த எஃப்கோல் இந்த ஃபோல்டர் போயிட்டு தமிழ் கோர்சஸ்ல, சரிங்களா, தமிழ் ஏஐ கோர்ஸ் இதுதான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இந்த ஒர்க்கிங் டைரக்டரியை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து நான் திரும்ப இந்த இதுலயே ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் பண்றேன். பேஸ்ட் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி என்னோட ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நான் ஜூபிட்டர் நோட் புக்னு டைப் பண்ண போறேன். ஸோ ஒன்ஸ் நான் அதை டைப் பண்ண உடனே எனக்கு ப்ரௌசர்ல பாப்பப் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஜூபிட்டர் நோட் புக்கை நீங்க ஓபன் பண்றதுக்கு. ஸோ போக போக இன்னும் ஜூபிட்டர் நோட் புக்லயே அட்வான்ஸ்டா வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றது எல்லாமே இருக்கு. அது ஒரு செஷன் போகட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்றேன். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கிரியேட், சரிங்களா, ஐம் கோயிங் டு கிரியேட் நியூ நோட்புக். ஸோ இங்க நியூ போயிட்டு பைத்தான் 3 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். சரிங்களா? இதுல நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சில தம்ப் ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். எப்பயுமே ஃபைல் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ரீநேம் பண்ணி பழகுங்க. ஸோ தட் இது வந்து 3 தேர்ட் டாபிக், ஸோ த தேர்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். சரிங்களா? வெரி குட். ஸோ நேம் கிரியேட் பண்ணியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ்னா என்னன்னு சொல்றேன். ஸோ இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இஃப் அப்படி இஃப் எல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வினோதமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். ஸோ இஃப் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னங்க, இப்படின்னா அப்படின்றதுதான் அர்த்தம். இப்படின்னா அப்படின்னு சொன்னாலே தேர் இஸ் அ கண்டிஷன் அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல, இப்படி நடந்தா இப்படி செய்யலாம், இப்படி நடந்துச்சுன்னா இப்படி ஆகும். ஸோ இப்படின்னு வர்றது எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு என்ன இருக்குங்க, கண்டிஷன் வந்து இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்ப இஃப்னாலே கண்டிஷன் அப்படின்றது உங்க பிரெயினுக்கு எப்பயுமே ஸ்ட்ரைக் ஆயிடணுங்க. சரிங்களா? அப்போ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இஃப் இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள, சாரி இந்த ஓப்பன் பேரான்சிஸ்க்குள்ள கோலன், அதுக்கப்புறம் பிரிண்ட், இதுதாங்க இதோட சின்டாக்ஸ். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு, ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன், எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இஃப் கண்டிஷன் வருதோ இந்த பிராக்கெட்டுக்கு பக்கத்துல மறக்காம நீங்க கோலன் கொடுக்கணுங்க. இதை நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்ப கொடுத்து ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப கொடுக்காம நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இன்வாலிட் சின்டெக்ஸ்னே வரும். அந்த இடத்துல அது அம்புக்குறியும் போட்டு காட்டும். அப்பனா நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்க கோலன் வைக்கணும். கோலன் இந்த இடத்துல வைக்கலன்னா உங்களுக்கு என்ன எரர் வரும், இன்வாலிட் சின்டெக்ஸ்னு வரும். சோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிராக்கெட் எங்க எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கோலன் வச்சிருவாங்க. நீங்க இப்போ இங்கெல்லாம் கோலன் வைக்க கூடாது. சோ இப்ப இங்க வச்சா அங்கேயும் இன்வாலிட் சின்டெக்ஸ். அப்போ கண்டிஷன் எங்க யூஸ் பண்றீங்களோ, இஃப் ஸ்டேட்மெண்ட் எங்க யூஸ் பண்றீங்களோ, ஃபார் லூப், வைல் லூப் எங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களோ அங்க மட்டும் தாங்க கோலன் வரும். இதுக்கு பேர் கோலன். சரிங்களா? சோ கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ல தான் இருக்கணும். இந்த பிராக்கெட்குள்ள தான் நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணுமோ அதெல்லாமே போட போறோம். ஸோ இந்த கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ கிரியேட் பண்றேன். சரிங்களா? அது என்ன சினாரியோனா, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. உங்க மேனேஜர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, யாரோட ஏஜ் எல்லாம், இப்ப ஏஜ் வந்து 18 நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல டைப் பண்ணேன்னா 18 பார்த்த உடனே அது அடல்ட்னு எனக்கு ஒரு காலம்ல வந்து இருக்கணும் அப்படின்றாரு. அதுக்கு உங்களை லாஜிக் எழுதிட்டு வர சொல்றாரு. இன்புட் காலம் 18 அப்படின்னா கண்டிஷன் வந்து ஏஜ் 18னா அது அடல்ட்னு சொல்லணும். இதுதான் அவரோட கண்டிஷன். சரிங்களா? சோ ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காரு. அதை எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஃப் பிராக்கெட்ல ஏஜ் ஒரே ஈக்குவல் டுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அசைன் பண்றது. ரெண்டு ஈக்குவல் டு வந்துச்சுன்னா கம்பேர் பண்றீங்க. ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18. இந்த கண்டிஷன் ப்ரூவா ஆச்சு அப்படின்னா நம்ம இது என்னன்னு சொல்ல போறோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அடல்ட்னு சொல்ல போறோம். அடல்ட்னு சொல்ல போறோம். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்ப இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு எரர் வருமா இல்ல கரெக்டா ஒர்க் ஆகுமா? சோ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, இதை எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ், எரர் வரும். அதுவும் என்ன எரர் வந்திருக்கு எனக்கு, நேம் எரர், ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், நேம் எரர் எதுக்காக வரும்னு சொல்லியிருக்கேன் நானு. ஒன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால ஒன்னு வரும், இன்னொன்னு அந்த ஏஜ்ன்ற ஒண்ணு மெமரியில நம்ம போய் இன்ஸ்டாலே பண்ணிருக்க மாட்டோம், டிக்ளரே பண்ணிருக்க மாட்டோம். இங்க எங்கேயாவது நம்ம ஏஜ்ன்னு கொடுத்துருக்கோமா? இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி மெமரியில போய் அது உட்காரும்? ஸோ எப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றோமோ மெமரியில போய் செக் பண்ணும்போது ஏஜ்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லும். அதனாலதான் இந்த எரர் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குற மாதிரி இன்புட் enter the age இப்படின்னு சொல்லிக்கலாங்களா? கரெக்டுங்களா? சோ இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இது என்கிட்ட இப்போ இந்த மாதிரி யூசர் கிட்ட இருந்து வாங்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு டைப் 18. சோ நான் என்டர் கொடுத்த உடனே இந்த 18 அப்படின்றது ஏஜ் அப்படின்ற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ ஏஜுக்கு பதிலா அந்த இடத்துல 18 இருக்கும். அப்ப 18 இஸ் ஈக்குவல் டு 18 பார்க்கும். அப்ப கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். கரெக்டுங்களா? சோ இதை நான் ரன் பண்ணி பாக்குறேன். இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வரல, ஆனா 18 தான். அப்ப 18 ஈக்குவல் டு 18 கண்டிஷன் ட்ரூனா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கணும், ஆனா ஆகல. ஏன், என்ன ஆயிருக்கும், என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்? இந்த இடத்துல புதுசா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ப்ரோக்ராமிங் வேர்ல்டுலயும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கம்பேரிஷன் பண்றீங்கன்னா ஹைட்டோட தாங்க நீங்க கம்பேர் பண்ண முடியும், வெயிட்டோட தாங்க நீங்க கம்பேர் பண்ண முடியும். வெயிட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங்கா இருக்காது. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்புட் வந்து உங்ககிட்ட வர்றது இந்த 18 ஒரு ஸ்ட்ரிங்கா தான் பார்க்குமோ தவிர அது ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணாது. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஏஜுக்கு பதிலா 18 ஸ்ட்ரிங்கா அங்க போய் உட்காரும். அப்ப ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு நம்பரா? ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியுமா? அப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது தப்பாயிடும் இல்லையா? சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், மறக்காம இந்த இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட்ட போட்டணும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரிங் தான் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இன்ட் தேவையில்லை. அத நம்பரா பாக்குறீங்கன்னா இங்க முன்னாடி இன்ட்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க போட்டாதான் அது சரியா வரும். சோ இந்த இடத்துல நான் 18 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன், now it is considered as a number. இப்ப இது ஒரு நம்பரா இருக்கிறதுனால 18 is equal to 18 அப்படின்றதுனால அடல்ட்னு வருது. ஓகேங்களா? வெரி குட். சோ இப்போ இது என்ன பண்றீங்க, உங்க மேனேஜர் கிட்ட போய், சார் நீங்க சொன்ன ஏஜ் 18 வந்தா இது பிரிண்ட்னு வரும் சார், அந்த மாதிரி நான் கோடிங் எழுதிட்டேன். 2 லைன்ல நீங்க அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோல இஃப் ஏஜ்க்கு எப்படி ஒரு ப்ராப்ளம் பாக்குறது, உங்க மேனேஜர் உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.